வணக்கம். ஐ எம் டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ பார்க்க போகிற பேஷண்ட்ஸ்க்கு அவருக்கு ஒரு தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் வந்தார். அப்படி பிரச்சனையில் ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ அவருக்கு மூளையில் வந்து கொலாய்ட் சிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறக்காக நம்மகிட்ட ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தலையில் சாதாரணமான நிறைய பேருக்கு வரக்கூடிய சாதாரணமான தலைவலியாக இருக்கலாம். ஸோ முக்கியமாக நிறைய பேர் வந்து மாதிரி தலைவலி வர்றப்போ ஏர்லியராக ஸ்க்ரீன் பண்ணுறப்போ சில பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீன் பண்ணுற ஸ்கேனில் தெரிய வரும். அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த கொலாய்ட் சிஸ்ட்னு ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளாக பிறவியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிஸ்ட்டு, ஒரு சாதாரணமான சிஸ்ட்டு தான். ஆனால் சாதாரணமான சிஸ்ட்னால அது முக்கியத்துவம் என்னென்னா அது மூளையில் இருக்கிற நீர் போகிற பாதையில் அது கரெக்டாக அமைஞ்சிருக்கிறனால அது டக்குன்னு நீர் போகிற பாதையில் இருக்கிற இடத்த அடைச்சிக்கும். அதனால டக்குன்னு அவங்களுக்கு தலைவலி அதிகமாகிறது, சில சமயம் மோசமாகிறது, கோமா நிலையில் போகிறது, இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ். ஸோ இது முக்கியமான இடத்துல அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தலைவலி இருக்குது, இல்லை தலைவலி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல அவங்க பிளாக் பண்ணுது, அதனால் அந்த சிஎஸ்எஃப் கலெக்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப இவருக்கும் ஒரு நல்ல கொலாய்ட் சிஸ்ட்டுங்கிறது ஒரு கட்டி கரெக்டாக நீர் போகிற பாதையை அடைச்சிட்டு இருந்ததுன்னு தெரிஞ்சுது. அதுக்கு இமீடியட்டாக சர்ஜரி தான் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லி உடனே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டோம். ஸோ சர்ஜரி பண்ண உடனேவே யூஸ்வலாக அதுக்கு வந்து ஒரு சின்ன மினி கிரேனாட்டமின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன கிரேனாட்டமி பண்ணி ஸோ ஜஸ்ட் மூளையில் இருக்கிற பாதையை நகர்த்திட்டு உள்ளே போய் அந்த கட்டி மாதிரி இருக்கிறத எடுத்துடுறோம். ஸோ இது வந்து ஒரு டைம் எடுத்துட்டால் பூர்ணமாக குணமாக வரக்கூடிய விஷயம் தான். ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட நார்மல் லைஃப்பில் முக்கால்வாசி பேர் லீட் பண்ண முடியும். அவங்க போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 4th டே 5th டேலேயே அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை அவங்களே எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பேஷண்ட் டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டார். சில பேருக்கு டெம்பரரியாக நம்ம போகிற பாதையில் இருக்கிறனால கொஞ்சம் மெமரி டிஸ்டர்பன்ஸ் இது மட்டும் இருக்கலாம். பட் முக்கால்வாசி பேர் ரெக்கவர் ஆகிப்பாங்க. இப்போ மினிமலைசிவ் இன்வெசிவ் சர்ஜரியில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஸோ ஏர்லியராக அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஒரு இமேஜிங் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா பெரிய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும். என் பேர் ஆனந்த், நான் உப்ளைபுரம். எனக்கு ஒரே தொந்தரவாக இருந்துச்சு, வாமிட்டும் தலைவலியும் அதிகமாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க. வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அது ஈவினிங் வந்து தலை வந்து பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பாரமாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு வந்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி தலை வந்து பாரமாக இருந்துச்சு. என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி தொலைவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க டயட்னஸாக இருக்கும், ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டது போக நான் என்னென்னு திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரிப்ஸ் இறங்கி போச்சு. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது மூளைக்காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அதில் அவங்க என்ன சொன்னாங்க, மூளைக்காய்ச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அவர் எந்திரிச்சு யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி கேர் ஆகி கீழே விழுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம திரும்ப கேட்டோம் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது டயர்னால வருது, அவருக்கு மூளையில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம். திரும்ப நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் செக்ஷன் இது பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ரிலேட்டிவ் கூட கேட்டு வரும்போது எங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் நியூரோ சம்பந்தப்பட்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு நியூரோ போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நைட்டு ஒரு 12 o'clock மேலே அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே நியூரோ அப்படின்னு இருக்குது. டாக்டர் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, எம்ஆர்ஐ உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பெருமூளைக்கு சிறுமூளைக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்குங்க சார். அது மூளைக்கு போகிற தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணனால மூளை வந்து ஃபங்க்ஷன் கம்மியாகுது. இது வந்து உடனே வர்றது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருந்து தான் பெருசாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சொன்னார். இந்த கட்டி வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் 15 நாளில். அதுக்கப்புறம் அவங்க மூளை வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகும். அப்புறம் ஒரு பார்ட்ஸில் செயலிழக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மேஜர் ஆப்ரேஷன் மாதிரி தான், லேப்ரோஸ்கோபி மூலம் பண்ணி எடுத்துடலாம், ஓப்பன் பண்ணிலாம் எடுக்க தேவையில்லை, லேப்ரோஸ்கோபி தான் போகணும் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் இந்த இதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு வேறு எதுவும் அவங்களும் அதையும் சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே பண்ண வேண்டாம், எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் ரிப்போர்ட் எடுத்து போய் பாருங்கள், எதுக்காக இங்கே பண்ணணும்லாம் சொல்லலை, நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அஷ்யூரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம், சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சார்ட்ட நாங்கள் கம்பெனிஷன் கொடுத்துருக்கோம். ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஃபர்தராக அடுத்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு லேப்ரோஸ்கோபி மூலியமாக தான் வந்து கட்டி எடுப்பாங்க. ஒன்றும் பாதிப்பு இருக்காது, ஃபியூச்சரில் வராது. ஒன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஏஜ் சின்னதாக இருக்குது, சின்ன ஏஜாக தான் இருக்குது, அதனால் இது வந்து டக்குனு ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஒரு சின்ன ஏஜாக இருக்கிறனால இவர் டக்குனு ரெக்கவரி ஆகிட்டாரு. ஆப்ரேட் பண்ணதுல வந்து ஒரு வாரத்தில் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அந்த ஆப்ரேட் பண்ண கொண்டு வந்து அட்மிட் பண்ண அன்னைக்கு நடந்தது மட்டும் நான் பார்த்தேன். இது அடுத்த நாள் வந்து என்ன நடந்துச்சுன்றது ஃபுல்லாகவே ஒரு மைண்டில் இருக்கும். இன்ன வரைக்கும் என்ன நடக்குது எது நடக்கும்போது கிளியராக சொல்கிறாங்க. டாக்டர் கேட்டாங்க, எல்லாம் கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த அட்மிட் ஆகிறதுக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது பாதியிலேருந்தே ஒரு கவனம் எதுவுமே இல்லை. அவருக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணது எதுவுமே அவருக்கு நினைப்பு இல்லை. என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படின்றது எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்புறம் எல்லாம் ரெக்கவரி ஆகி ஆப்ரேட் பண்ணி வெளியே வந்து ஐசியூவிலேருந்து என்ன நடந்ததா எல்லாமே ஞாபகம் வச்சுருக்காங்க. உடனே அவருக்கு நார்மல் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. நீரே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார்.